லாஸ்ட் கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டவுட்ஸ் வந்து வந்தா கேட்குறேன். ஓகே ஃபைன். ஸோ லெட் ஸ்டார்ட். லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம டோக்கன்ஸ் பார்த்துருந்தோம், அப்புறம் பேசிக் ப்ரோக்ராம்ஸ், ரைட்? ரன் டைமில் எப்படி இன்புட் வாங்குறது, மேனிப்புலேட் பண்ணுறதுன்றத சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெசிஷன் மேக்கிங், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு அஷ்யூர்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த டாபிக் நீங்கள் கீனாக லிசன் பண்ணிக்கணும். ஸோ தட் ஓகே. ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஜென்ரலாக எதுக்காக ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ இன் சம் சினாரியோ நம்ம வந்து ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த நம்பரை விட பிக்கராக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, இந்த மாதிரி சம் க்ரைட்டீரியாவில் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இன்னொரு பேர் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ எஸ், ரெக்கார்டிங் ஆன். ஓகே, இதில் வந்து 2 types of decision making statements இருக்குது ஜென்ரலாக: branching statements and looping statements. branching statements அப்படின்னா என்னென்னா, நேமில் இருக்கிற மாதிரியே இதில் வந்து பிரான்ச்சஸ் இருக்கும். ட்ரூ பிரான்ச் அண்ட் ஃபால்ஸ் பிரான்ச். நீங்கள் கண்டிஷன் கொடுப்பீங்க, இது மேபி ஒரு சிங்கிள் கண்டிஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா மல்டிபிள் கண்டிஷனாகவும் இருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிரான்ச்சில் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் பிரான்ச்சில் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்தவரை 4 types ஆஃப் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பைத்தானில் இருக்குது. சிம்பிள் இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், எல்இஃப் லேடர். எல்ஸ் இஃப் லேடர்னு அதர் ப்ரோக்ராமிங்கில் படிச்சிருக்கோம், மேபி ஏதாவது ப்ரியராக படிச்சிருந்தீங்கன்னா அதுதான் இங்கே வந்து எல்இஃப் லேடர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா செட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இன் அ ப்ரோக்ராம் ஆர் ரிப்பீட்டட். ஓகேங்களா? ஒரு சில கண்டிஷன்ஸ் மீட் ஆகிற வரைக்கும், இல்லை ஒரு சில ரேஞ்ச் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் கண்டிஷன்ஸ் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் நம்ம லூப்பிங்னு சொல்கிறோம். பட் டோன்ட் வெரி அபவுட் இட், இது நம்ம நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து பிரான்ச்சிங் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நான் சொன்ன மாதிரி வீடியோ பார்த்து அதுலேருந்து நோட்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எல்லாத்துலேயுமே இருக்கும். அது சி, C++, எஸ், .NET எல்லாத்துலேயுமே உண்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரான்ச்சிங்கில் சிம்பிள் இஃப். ஓகேவா? ஸோ சிம்பிள் இஃப் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் வந்து யூசர் கிட்ட ஒரு 2 இன்புட்ஸ் வந்து வாங்குறேன். ஓகே, என்டர் 2 numbers. ஸோ நம்பர்ஸ் வந்து A ஈக்குவல் டு int of input of A and B. 2 inputs வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ B ஈக்குவல் டு int of input of ஓகே. ஸோ இப்போ 2 இன்புட் வாங்குகிறோம். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பைதான் பொறுத்தவரை இங்கேயும் வந்து நீங்கள் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸை போடலாம். இன்புட்குள்ளாரையும் நீங்கள் வந்து அதாவது உங்களோட அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸை ரைட் பண்ணலாம். தட் இஸ், இது ஏவோட வேல்யூன்றதுனால நான் A ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து B ஈக்குவல் டு. ஸோ என்ன வேல்யூ வாங்குகிறோம் அப்படின்றத நான் யூசருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரிண்டிங் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அவுட்புட் வரும்போது யூ கேன் see that. ஸோ இப்போ இஃப் அப்படின்றது கீவேர்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் ரைட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் ரிலேஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ரிலேஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, ஞாபகம் இருக்கா? நேத்தி பார்த்தோம் டோக்கன்ஸ்ல. எஸ் எஸ் எஸ், வெரி குட். ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இங்கே எழுதணும். ஓகேங்களா? ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதலாம், இல்லைனா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதலாம். இங்கே நான் வந்து A greater B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணியிருக்கிறேன். இங்கே நம்ம என்ன செக் பண்ணுறோம்? தட் இஸ், யூசர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை விட பிக்கராக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ அப்போது இதில் எண்டில் வந்து இந்த மாதிரி கோலன் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்டர் போட்டோன்னே ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த ஸ்பேஸை இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ இண்டென்ட் இங்கே நீங்கள் கோலன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு டேப் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரைட் பண்ணணும். இப்போ நான் பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் பிகர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் போட்டாலும் என்னோட கர்சர் இதே இண்டென்ட்ல தான் மெயின்டைன் ஆகும். அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணணும்னா ஒரு பேக் ஸ்பேஸ் போட்டு நார்மல் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இஃப்ல தான் இன்னும் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா இதே இண்டென்ட்லேயே ஃபாலோ பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ சிம்பிள் இஃப் அப்படின்றது இதுதான். ஸோ சிம்பிள் இஃப் அப்படின்னு சொன்னால் வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து போடுவோம். branch to dot py. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கேன் யூ see a equal to அந்த இன்புட் குள்ளார நீங்கள் கோட்ஸில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்கே உங்களுக்கு வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 10 செகண்ட் நம்பர் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஆப்வியஸ்லி பிக், அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் பிக்கர் அப்படின்றது வருது. ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்படியே ஆப்போசிட்டாக கொடுக்குறேன். 5 and 10 நோ அவுட்புட். ஓகேங்களா? எஸ். ஓகே. இங்கே நீங்கள் கண்டிஷன் ட்ரூ ஆனால் என்ன பண்ணணுன்றத சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஃபால்ஸ் ஆனால் என்ன பண்ணணுன்றத நீங்கள் சொல்லலை. ஓகேவா? ஸோ தட் நோ அவுட்புட். அண்டர்ஸ்டுட்? Yes, madam. Good. Okay, fine. So next நம்ம பார்க்க போற option is if else. Okay. So definition ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இந்த ஒர்க்கிங் ஃப்ளோ தான். அதை வேணா கொடுக்க முடியும். அதாவது இஃப்ல நீங்க ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணுவீங்க, இது ட்ரூனா இஃப் பிளாக் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். டெஃபினிஷன்ஸ்னு எதுவும் கிடையாது, ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இஃப்ல வந்து ஒரு கண்டிஷன் நம்ம ரைட் பண்ணுறோம், இது ட்ரூவாக இருந்தால் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. ஒருவேளை இஃப்ல நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா எல்ஸ்ல நம்ம ரைட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இங்கே வந்து இஃப்ல நம்ம கண்டிஷன் எழுதுவோம், எல்ஸ்ல எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூனா இஃப் பிளாக், ஃபால்ஸ் ஆகிட்டா எல்ஸ்ல நீங்கள் ரைட் பண்ணுற பிளாக் வந்து ஒர்க் ஆகும். தட் இஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் பிக்கராக இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் பிக் அப்படின்றது வரும். ஓகேவா? ஒருவேளை செகண்ட் நம்பர் பிக்கராக இருக்கு. ஓகே. ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். ஸோ இப்போ 5 and 10 செகண்ட் நம்பர் பிக்கராக இருந்ததுன்னா எல்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் will be executed. Understood? Yes, ma'am. Good. ரொம்ப ஃபாஸ்டரா போறேனா புரிஞ்சுக்க முடியுதுல்ல? இது ஓகே தான் மேம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நெஸ்டட் இஃப். ஸோ நெஸ்டட் இஃப் அப்படின்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளார மல்டிபிள் இஃப் எல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி இஃப் அண்ட் எல்ஸ்னு பேராக தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு செட் ஆஃப் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டேட் மல்டிபிள் செட் ஆஃப் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறது. அது வந்து மினிமம் 1 இருக்கலாம், 2, 3 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ யூசர் கிட்ட நான் இது ஒரு எக்ஸாம்பிளோட ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ என்டர் அ நம்பர். ஓகே. ஸோ இதில் ஏ வேல்யூ மட்டும் நம்ம கெட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இஃப் நான் ரைட் பண்ணுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுகிற இஃப் வந்து அவுட்டர் இஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல நான் என்ன செக் பண்ணுறேன், இந்த கண்டிஷன் எப்போ எனக்கு ட்ரூ ஆகும்? A வந்து கிரேட்டரா இல்ல ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது ட்ரூ ஆகும். எஸ், கரெக்ட். ஓகே. A வந்து 0வா இருந்தாலும் it will be true. A greater than 0, that is பாசிட்டிவ் நம்பரா இருந்தாலும் it will be true. ஓகே. again வந்து நான் ஒரு if எழுதுறேன், A equal to 0. ஆல்ரெடி இந்த டபுள் ஈக்குவல் டுவோட பர்பஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எஸ், அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் ஏவோட வேல்யூ என்னவா இருக்க முடியும்? 0, ரைட்? 0வா இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஓகேவா? ஃபைன். அதுதான் இங்கே ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதோட எல்ஸ் பார்ட் நம்ம ரைட் பண்ணணும். தட் இஸ் இன்னர் இஃபோட எல்ஸ் பார்ட். ஓகே. ஸோ இப்போ பிரிண்ட்ல பாசிட்டிவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பாசிட்டிவ் எல்ஸ் பிரிண்ட் நெகட்டிவ். ஓகே. ஸோ இப்போ வந்து இது அவுட்டர் இஃப், இது அவுட்டர் எல்ஸ். நமக்கு நல்லாவே தெரியும் இஃப் பிளாக் ஃபால்ஸ் ஆனாதான் எல்ஸ் பிளாக்குக்கு வரும். தட் இஸ் இந்த அவுட்டர் இஃப் வந்து ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா ஏவோட வேல்யூ 0வும் கிடையாது, 0வை விட பிக்கரும் கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி நெகட்டிவ் நம்பர்ஸ், அதை தான் இந்த எல்ஸ்ல நம்ம போட்டிருக்கோம். ஓகே,
ஒருவேளை இந்த இஃப் நமக்கு ட்ரூ ஆனா ஜீரோவாகவும் இருக்க முடியும், பாசிட்டிவாகவும் இருக்க முடியும். எகெயின் இங்க 0 செக் பண்ணிட்டு 0 பிரிண்ட் பண்றோம். ஒருவேளை 0 ஆகலைன்னா we can get the conclusion அது பாசிட்டிவ் நம்பர். ஓகே, அதை தான் இதோட எல்ஸ்ல போடுறோம். ஏன்னா இந்த இஃப் ஃபால்ஸ் ஆனா எனக்கு இந்த எல்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இஃப் பிளாக் உள்ளார நான் வந்து இந்த இஃப் எல்ஸை ரைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப். இப்போ நீங்க இன்னும் ஒன் மோர் இஃப் ஆட் பண்றீங்க அப்படின்னா இந்த இஃப் உள்ளார ஒரு இஃப் எல்ஸ் எழுதிக்கணும். அண்டர்ஸ்டுட்? எஸ், இங்க இண்டென்டேஷன் தான் மேட்டர்ஸ். அதனால இந்த இஃப்ல நீங்க ஒரு இண்டென்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட், டபுள் இண்டென்ட் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ அந்த மாதிரியே தான் ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்க கொடுத்தாதான் அவுட் வரும். இதுல நீங்க ஒரு இடத்த மிஸ் பண்ணா கூட இட் வில் பி எரர். ஓகே, எக்ஸ்பெக்டட். யா, லாஜிக்கலா ஃபர்ஸ்ட் இஃப்பும் கடைசி எல்ஸையும் நம்ம யோசிச்சு வச்சுக்கணுமா மேம்? ஆமா, கண்டிப்பா. அதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நடுவில் இருக்க இஃப் எல்ஸ் ரைட் பண்ணணும். எஸ், கரெக்ட். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் இஃப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா உள்ளேயே என்டர் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க கண்டிஷன் ரைட் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் இங்க ஸ்பேஸ் இல்லாம கொடுக்கும்போது எக்ஸ்பெக்டட் அண்ட் இண்டென்டட் பிளாக். ஓகேங்களா? ஆன் லைன் நம்பர் 12. ஸோ தட் இண்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பைத்தான். அதர் ப்ரோக்ராமிங்ல நீங்க கர்லி பிரேசஸ் கொடுப்பீங்க பிளாக்ஸ்க்கு, அதனால அங்க ப்ராப்ளம் கிடையாது. பட் இங்க ஸ்பேசஸை வச்சு தான் இட் வில் ஐடென்டிஃபை. ஸோ அதனால ஸ்பேசஸ் நீங்க கரெக்டா கொடுக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபைன். ஸோ இது எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட்டே பண்ணலையா? ஓகே ஓகே, சாரி. இப்போ ஏ வேல்யூ 10 கொடுக்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிஷன் எங்க மீட் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல மீட் ஆகும், ட்ரூ ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டு பாசிட்டிவ் அப்படின்றது வந்துடும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் 0. ஸோ இப்போ நான் 0ன்னு கொடுக்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது, இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகி இதோட பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ எகெயின் வந்து நான் இப்போ -10 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூ இஸ் -10. ஸோ தட் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, 0வும் இல்லை, 0 விட பிக்கரும் இல்லை. ஸோ டைரக்ட்லி நெகட்டிவ். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எல்இஃப் லேடர். ஸோ இதில் யூசர் கிட்ட நான் ஒரு இன்புட் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் பண்ணிட்டு இப்போ இஃப் ஏ கிரேட்டர் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கேட்குறேன். ஸோ தட் சண்டே, இப்போ வீக் டேஸ் வந்து நம்ம யூசர் இன்புட் ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட நிறைய சாய்ஸஸ் இருக்கு, ரைட்டுங்களா? வீக் டேஸ்னா 7 days ஆப்வியஸ்லி அவைலபிளாக இருக்கு. ஆனால் யூசர் செலக்ட் பண்ண போகிறது ஒரே ஒரு சாய்ஸ் தான். ஓகே, அந்த மாதிரியான சினாரியோஸ்ல நீங்க வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, பட் யூசர் செலக்ட் பண்றது ஒன்லி ஒன். ஓகே, இப்போ ஏ வேல்யூ ஓகே டியூஸ்டே. ஸோ ஆக்சுவலி இதில் வந்து 7 cases எழுதணும். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எழுதும்போது 7ம் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வேலிட். ஓகே, சாரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அது இங்கே இருக்கிற இஃபோட செக் ஆகும். ஓகே, யூசர் வேல்யூ 1 இருந்தால் அதுக்கு கீழே இருக்க சண்டே பிரிண்ட் ஆகும். ஒருவேளை யூசர் 1 கொடுக்கலன்னா அடுத்த கண்டிஷனுக்கு இட் வில் மூவ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் ஏ வேல்யூ 2 இருந்தால் மண்டே, 3 டியூஸ்டே, எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா லாஸ்ட்டாக இருக்கிற எல்ஸ், அதில் இருக்கிற இன்வேலிட் வில் பி பிரிண்டட். இங்கே இந்த இஃப் ஃபால்ஸ் ஆனால் இந்த எல்ஸுக்கெல்லாம் வராது. இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா தான் லாஸ்ட்டாக இருக்கிற எல்ஸுக்கு வந்து இட் வில் மூவ். ஓகே, மினிமம் ஒரு எல்இஃப்லேருந்து மேக்ஸிமம் உங்களோட சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும். இங்கே எல்ஸையும் இஃப்பையும் பேர் பண்ணி தான் எல்இஃப் எழுதுறோம், அதனால இண்டிவிஜுவலாக இதுக்கு எல்ஸ் எழுத தேவையில்லை. அண்டர்ஸ்டுட்? இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. என்ன மாதிரி சினாரியோல அதுவும் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க? நான் சொல்றேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா சினாரியோஸும் சொல்றேன். இப்போ நம்ம வேல்யூ 2ன்னு போடுறோம்னா மண்டே வில் கம். அதுவே வேல்யூ 10 போடுறேன், 10க்கு நான் எந்த கேசஸும் ரைட் பண்ணல, ஸோ தட் இன்வேலிட் அப்படின்றது வரும். இப்போ சிம்பிள் இஃப் எந்த மாதிரியான இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ட்ரூவா இருந்தா மட்டும் அட்மிட் ஆகணும், ஃபால்ஸ் ஆனா ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எதுவுமே வந்து சினாரியோஸ் கொடுக்கணும்னு நினைக்கல.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க, ஆட் நம்பரை பற்றி நமக்கு பாதரேஷன் இல்லை, ரைட்டுங்களா? அந்த சினாரியோஸில் நீங்கள் வந்து சிம்பிள் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ட்ரூனா மட்டும்தான் அங்கே ஏதாவது ஒரு மேனிப்புலேட் நடக்கணும், பிரிண்ட் நடக்கணும். ஓகே. அதுவே இஃப் எல்ஸ் அப்படின்னா எனக்கு ட்ரூவாக இருந்தால் சம் ரிசல்ட்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் சம் ரிசல்ட்ஸ், அப்படி வேணும்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே எனக்கு கண்டிஷன்ஸில் மோர் தென் 1 இருக்குது, ஓகேங்களா? மோர் தென் 1 இருக்கும்போது ஒரு சில டைமில் நீங்கள் இஃப் எல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கணும். அதுவே நீங்கள் நெஸ்டட் இஃப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கிறப்போ. அதுவே இந்த ஆப்ஷன் வந்து என்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூசரோடைய ஒரு சாய்ஸ் தான் பிக் பண்ணுறாங்க, அப்போ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்இஃப் வந்து டைரக்டா இந்த இதுக்கு இதுதான் வரணும்னு அசைன் பண்ணிட்டா அந்த எல்இஃப் யூஸ் பண்ணுவாங்க. எஸ், கரெக்ட். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி வேல்யூஸ் மேட்ச் ஆனா இந்த பிளாக் அப்படி இருக்கிற சினாரியோஸ்ல தான் இட் வில் சூட். ஓகே ஓகே ஓகே, ஃபைன், குட். ஸோ இதுதான் வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. ஸோ அதனால இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் சொல்கிறேன், என்னென்ன நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் பாருங்கள். இதில் வந்து ஏதாவது 1 or 2 கொஷின்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதில் எது ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை சொல்லுங்கள், அதை 1 or 2 நான் போடுறேன். ஓகே, ரைட். ஸோ ஓகே. எஸ், இந்த 8 கொஷின்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதில் ஏதாவது 1 or 2 ஐ கேன் ஒர்க். ஸோ நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே என்ன கொஷின் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணுவீங்க, அந்த நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு ஃபைண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு நம்பர் யூசர்கிட்டேருந்து வாங்கணும், அது வந்து 5ஓட மல்டிபிள், தட் இஸ் 5ஓட மல்டிபிள்னா தெரியும் இல்லையா, 5, 10, 15 அது. ஸோ அது டிவிசிபிள் பை 2 ஆல்சோவா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஒரு நம்பர் வாங்கி அது 5ல் மல்டிபிளாக வருதா, டிவிசிபிள் பை 2வா, ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணி சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கிவன் நம்பர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா. ஸோ 3 நம்பர்ஸ் யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணி அதில் பிக்கஸ்ட் நம்பர் என்னவோ அதை எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி 4 நம்பர்ஸில் ஸ்மாலஸ்ட். ஓகே.
அண்ட் நேம் ஆஃப் விப்ஜிஆர் கலர். ஸோ யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்கி அதை மேட்ச் பண்ணி கலர் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, வயலட் இண்டிகோ அந்த மாதிரி. எனக்கு கலரோட நேம் மட்டும் வேணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அரித்மெட்டிக் கேல்குலேஷன். ஸோ அரித்மெட்டிக் கேல்குலேஷன்னா உங்களுக்கு அடிஷன், சப்ராக்ஷன், எஸ் அது பண்ணணும். பட் எல்லாமே பண்ண வேண்டாம், யூசர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் பண்ணணும். ஓகே, 2 நம்பர் யூசர் கிட்டேருந்து வாங்கிட்டு சாய்ஸ் என்னன்றதையும் யூசர் கிட்ட வாங்கிட்டு யூசர் என்ன மேனிப்புலேஷன் கேட்குறாங்களோ நீங்கள் அந்த 2 நம்பரில் பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் யூசர் கிட்ட ஒரு 5 மார்க்ஸ் கெட் பண்ணிவிட்டு அதோட டோட்டல் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருங்க. ஆவரேஜை யூஸ் பண்ணி கிரேடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்கில் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 100 வரைக்கும் இருக்கும், ரைட்டுங்களா? 1 to 100 வரைக்கும் ஆவரேஜ் இருக்கும். ஸோ அந்த ஆவரேஜ் வந்து 80 அபோவ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கிரேட் ஏ. அதுவே 60 அபோவ் அண்ட் 80 பிலோ இருந்தாங்கன்னா அப்போ கிரேட் பி. அந்த மாதிரி ஒரு 4 கிரேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ரிசல்ட் வந்து பாஸ் ஆர் ஃபெயில் வரணும். அது வந்து உங்களால் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு 70% வரைக்கும் கூட எடுத்திருப்பாங்க, ஒரே ஒரு சப்ஜெக்டில் லோ மார்க் இருக்கலாம். ஸோ அதனால ரிசல்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணி பாஸ் ஃபெயில் சொல்லணும். ஓகே தானா? இதில் எது நான் போடட்டும்? 7, 8 கொஞ்சம் மெயினா 8 போட்டா நல்லா இருக்கும். 8 போட்டா நல்லா இருக்கும். ஓகே, வேற மேம் அந்த ஆர் வரது அப்படிலாம் இஃப் எல்ஸ் மேம். எது ஆர் வரதா? ஆட் ஆர் ஈவன், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இஃப் எல்ஸ் மேம். ஆர் வரதுலாம் எஸ் எஸ் எஸ். ஓகே, அப்புறம் வெறும் ஒரே ஒரு இதை மட்டும் ஃபைண்ட் பண்ண சொன்னா அது வந்து சிம்பிள் இஃப் மேம். ஆமாம், ஆனால் இங்கே சிம்பிள் இஃப் நான் சினாரியோ கொடுக்கல. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே சிம்பிள் இஃப் கொடுக்கல. ஓகே, அப்போ அந்த ஃபைண்ட் தி பிக்கெஸ்ட் அமௌங் given 3 நம்பர்ஸ்னா என்ன மேம் வரும் அதுல? ஒரு 3 நம்பர்ஸ் நம்ம கெட் பண்ண போகிறோம் யூசர் கிட்டேருந்து. அதில் வந்து நீங்கள் எது பிக்கர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அங்கே கம்பேரிசன்ஸ் உங்களுக்கு நிறையவே வரும். ஓகே ஓகே, எஸ். ஓகே. ஸோ அதனால கண்டிப்பாக சிம்பிள் இஃப் கிடையாது. ஓகே மேம். ஓகே, எஸ். 8th கொஸ்டின் ஓகே, 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா? 6th one போடுங்க. 6th one விப்ஜிஆர். ரொம்ப சிம்பிளாச்சே. 6th one வந்து எலிஃப் மேம். எஸ், எலிஃப் தான். ஓகே ஃபைன். அப்போ 6th ஒன்னும் 8th ஒன்னும் போடவா? ஓகே மேம். செகண்ட் ஒன். அப்போ எல்லா ப்ரோக்ராமும் நானே போட்டுறவா? சொல்லுங்க சந்தோஷ். 6th ஒன்னா? ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ அப்போ நான் 8th ஒன்னும் 6th ஒன்னும் போடுறேன். நீங்கள் வந்து செகண்ட் கேட்டிங்களா? நான் செகண்ட் எப்படின்றத சொல்கிறேன், எப்படி போடலான்னு சொல்கிறேன். ஃபைன், நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 8th ஒன் போடுறேன். ஸோ இப்போ இதில் கொஷின் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட். ஸோ இதில் என்ன பண்ணணும்? we have to find total, average, grade and result. ஓகே ஃபைன். ஸோ இப்போ யூசர் கிட்ட எவ்வளோ இன்புட்ஸ் நம்ம கெட் பண்ண சொல்லியிருக்கிறோம்? 5. ஓகே, என்டர் 5 மார்க்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் மார்க்ஸ் கெட் பண்ணுறீங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸாகவும் கெட் பண்ணிக்கலாம், இல்லை சிம்பிளி ஏபிசியாகவும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஸோ இதே மாதிரி 5 இன்புட்ஸ் we have to get. ஓகே, ஸோ 5 இன்புட்ஸ் கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we have to find total. ஸோ டோட்டல்னா என்ன பண்ணணும்? என்னாச்சு எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டீங்க? எஸ் கரெக்ட். ஓகே, ஸோ டோட்டல் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல். ஓகே, டோட்டல் ஃபைன்.
நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், தட் இஸ் 5. ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட்ல வந்து ஆவரேஜ் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைன், நான் இப்போ இதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் இப்போ 90, 45, 78, 66. ஓகே, ஸோ டோட்டல் அண்ட் ஆவரேஜ் ரெண்டும் வந்து இப்போ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன போடணும் அப்படின்னா கிரேட் போடணும், ரைட்? ஸோ கிரேட் போடுறதுக்கு ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் நான் கிரேட் வந்து உங்களுக்கு போட சொல்லியிருக்கிறேன். ஸோ தட் இப்போ கிரேட் ஆவரேஜ் வந்து ஒரு 80 ஆர் 80 அபோவ் இருந்தாங்கன்னா கிரேட் ஏ. ஓகே, அதுவே 60லேருந்து 80க்கு இன்பிட்வீனில் இருந்தாங்கன்னா கிரேட் பி. ஸோ அந்த மாதிரி நான் வந்து 20-20 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக நான் தான் செட்டப் பண்ணி இப்போ போட்டுட்டு இருக்கேன். ஆமாம், நார்மலாக அப்படி தான் எடுப்பாங்க கிரேடு. ஓகே, 90 அது வந்து 90 அபோவ் இல்லைனா 80 அபோவ், அது வந்து டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ வந்து கிரேட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய சாய்ஸ் இருக்குது. தட் இஸ் கிரேட் ஏ இருக்கு, பி இருக்கு, சி, டி, இ வரைக்கும் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்கிட்ட 5 சாய்ஸ் இருக்கு. ஆனால் ஸ்டூடெண்ட்டு கேன் அப்டைன் ஒன்லி 1 கிரேடு, ரைட்டுங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், எல்எஃப் லேடர் சூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ என்கிட்ட சாய்ஸ் நிறைய இருக்கு, பட் ஸ்டூடெண்ட்ஸால ஒரே ஒரு கிரேடு தான் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இந்த இடத்துல இஃப் ஆவரேஜ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 80, ஸோ 80 ஆர் 80 விட அதிகமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேட் ஏ. ஓகே, எல்எஃப் இந்த இடத்துல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 60 மட்டும் போடுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இப்போ 70 கிரேடர் 85 கிரேடர் இருக்காரான்னு வச்சுக்கோங்க. அப்ப இவர் இந்த கண்டிஷன்லயும் வருவாரு, இந்த கண்டிஷன்லயும் வருவாரு. அப்ப அது தப்பா இல்லையா? எஸ், ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிஷனை கொஞ்சம் மாற்றணும். என்ன எழுதணும் அப்படின்னா ஆவரேஜ் இஸ் ஸோ லெஸ் தென் 80 அண்ட், ஓகேங்களா, அண்ட்னா ரெண்டு கண்டிஷனும் உங்களுக்கு ட்ரூவா இருந்தால் தான் ரிசல்ட் வரும். தட் இஸ் ஆவரேஜ் வந்து 80யை விட பிலோவாகவும் இருக்கணும், 60யை விட அதிகமாகவும் இருக்கணும். அப்போ தான் இங்கே ரேஞ்ச் கிரியேட் ஆகும் 60 to 80 வரைக்கும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் அவங்க வந்து கிரேட் பி. ஓகே, ஸோ அப்போ அடுத்த கண்டிஷன் நம்ம என்ன எழுதணும்? ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு டெல் average should be 40, 60 less than 60 and average greater than or equal to 40. Yes, correct. Okay, good. So greater than or equal to 40 இப்படி இருந்தாங்கன்னா printல so grade C. Good. So next else. So 60 40க்கு below வரவங்க எல்லாரையுமே நம்ம வந்து print grade no இங்க fail நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு தானே நம்ம ரிசல்ட் தனியா வச்சிருக்கோம். ஓகேவா? so that so grade B. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் தட் இஸ் கிரேடும் போட்டுட்டோம். ஃபைனலி என்ன பண்ணும், ரிசல்ட் பாஸ் ஃபெயில் சொல்லணும். இந்த இடத்துல கண்டிப்பாக ஃபெயில் போட முடியாது, ஏன்னா கிரேட் வந்து ஒருத்தர் பி வாங்கினா கூட ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே தானா? ஃபைன். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே வந்து ரிசல்ட்னா எனக்கு வர ஆப்ஷன் என்ன, பாஸ் இல்லைனா ஃபெயில், ரைட்டா? ரெண்டே ஆப்ஷன், ஒன்று ட்ரூவாக இருந்தால் பாஸ் வரப்போகுது, இல்லைனா ஃபெயில். அப்போ லாஜிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன், லாஜிக்கல் கண்டிப்பாக வேணும். ஆனால் என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவீங்க? சிம்பிள் இஃபா, இஃப் எல்ஸா, எல்இஃப் லேடரா, நெஸ்டட் இஃபா? சாரி, இஃப் எல்ஸ், கரெக்ட். ஓகே, எஸ். இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ் என்னவா கெட் பண்ணியிருக்கோம், ABCDE. ஓகேவா? அப்போ அந்த சப்ஜெக்ட்ஸை தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். தட் இஸ் A greater equal to 40. ஓகே, 40 or 35 your choice. ஓகே, ஸோ இப்போ and B is greater or equal to 40 and C is greater equal to 40. கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கம்பேர் பண்ணணும் இல்லையா? அதனால நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே கம்பேர் பண்ணுவீங்க. ஏன் நான் இங்கே and போடுறேன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே 40 மார்க்ஸ்ன்றது எசென்ஷியல். ஓகேங்களா, அதனால தான் and போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம்.
ஓகே, அப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் அவங்க 40 ஆர் அபோவ் இருக்கிறாங்களா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் கண்டிப்பாக அவங்க பாஸ். ஓகே, அதர்வைஸ் ஸோ French fail. ஓகே fail. அவ்வளோதான். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் இப்போ வந்து நான் மார்க்ஸ் என்டர் பண்ணுறேன். 100, 90, 98, 89, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 24. ஓகே, டோட்டல் இஸ் 401 அண்ட் ஆவரேஜ் கிரேட் இஸ் A அண்ட் ரிசல்ட் இஸ் ஃபெயில். ரைட்டுங்களா? இவங்க 80 அபோவ் இருக்கிறாங்க, ஸோ கிரேட் A வராங்க. ஆனால் ஒரே ஒரு சப்ஜெக்டில் 24 வாங்கினதுனால ஃபெயில். அண்டர்ஸ்டுட்? குட், ஃபைன். ஸோ அடுத்தது கொஸ்டின் வந்து விப்ஜிஆர் கலர், ரைட்? ஸோ விப்ஜிஆர் கலர் அப்படின்றதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் யூசர் கிட்ட நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். இது வந்து 2 சாய்ஸாக நீங்கள் போடலாம். ஒன் வந்து violet, yes, correct. Okay, so that enter a number to display color of rainbow from 1 to 7. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்பராகவும் கெட் பண்ணலாம், இல்லைனா கேரக்டராகவும் கெட் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட நீங்கள் வந்து V என்டர் பண்ணுங்க, இல்லைனா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் கலர் நீங்கள் கெட் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்பராக கெட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேல்யூவை ஏல கெட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் இன்ட் ஆஃப் இன்புட். ஏன்னா இங்கே வந்து நம்பர் தான் அவங்க என்டர் பண்ணுறாங்க. ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் போட்டு எஸ் இன்புட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே இஃப்ல so your value equal to 1 means violet. Okay, and if your value equal to 2 means print indigo. Okay, so இந்த மாதிரி நீங்க 7 கேसेसையும் ரைட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இது எதுவுமே மேட்ச் ஆகலனா எல்ஸ்ல இன்வாலிட் இல்ல இன்வாலிட் செலக்ஷன், please enter between, அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, fine. So I am going to save this. So color dot py. So 1 violet. Okay, so if you are giving 8 means invalid. Okay தானா? இதை எப்படி கேரக்டரா கெட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ enter a character, first character, display color of rainbow அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுப்பாங்க. பட் கீப் இன் மைண்ட் அவங்க வந்து கேபிட்டல்லையும் கொடுக்கலாம், ஸ்மால்லையும் கொடுக்கலாம். அப்போ அவங்க கேபிட்டல் அண்ட் ஸ்மால் கொடுக்குறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கேபிட்டலுக்கு ஒரு இஃப் எழுதணும், ஸ்மால்க்கு ஒரு இஃப் எழுதணும். அப்போ 7 கலர்ஸ்னா 14 டைம்ஸ் யூ ஹேவ் டு ரிப்பீட். ஓகேவா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் நான் இன்னும் எடுக்கல, அடுத்தடுத்த டாபிக்ஸில் வரும். A equal to A dot lower, தட் இஸ் நான் ஸ்மாலர் கேஸில் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ நீங்கள் 7 கேஸோட ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ லோயர்லேயே இருந்தால் அது லோயர்லேயே மெயின்டைன் ஆகும். ஒருவேளை அப்பர் கேஸில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக லோவராக மாறி ஏலேயே ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செக் பண்ணுவீங்க? ஸோ உங்களோட கேரக்டர் வியா இருக்கா, இருந்தால் வயலட். அதே மாதிரி ஐ இருக்கா, இருந்தால் இண்டிகோ. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஐ என்டர் பண்ணுறேன், இண்டிகோ. ஓகே தானா? எஸ், குட். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் வேறு கேட்டிங்க இல்லையா? ஸோ செகண்ட் கொஸ்டின் ஐ வில் எக்ஸ்பிளைன் நவ். ஸோ ஒரு நம்பர் மட்டும் வாங்க போகிறோம். அந்த நம்பர் டிவிசிபிள் பை 2ஆ அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டிவிசிபிள் பை 2னா 2, 4, 8, 6 அந்த நம்பர்ஸ் எல்லாமே. பட் மல்டிபிள் ஆஃப் 5 அண்ட் டிவிசிபிள் ஆஃப் 2னா 10. 10 வந்து உங்களுக்கு 5லேயும் டிவைட் ஆகும், 2ஆலேயும் டிவைட் ஆகும். மல்டிபிள்னாலும் ஆப்வியஸ்லி டிவைட் ஆகுதான்னு தான் செக் பண்ணுறோம். ஏன்னா 5, 10, 15 எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ அதனால இது ரெண்டுத்துலேயுமே டிவிஷன் தான் கான்செப்ட். ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மட்டும் யோசிச்சு போடும். ஓகே,
கரெக்டா? ஓகே மேம். மற்றதெல்லாம் ட்ரை பண்ணலாமா நீங்களே? எஸ் மேம். ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஐ வில் டெல். ஓகே தானா? ஃபைன். ஸோ நாளைக்கு எனக்கு ரியாஸ் கிளாஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இனிமேல் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு மண்டே. ஓகே, நாளைக்கு இது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மண்டே பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து ப்ரீவியஸ்